வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் கற்பகவல்லி சிவகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மூன்று நாட்கள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேரம் தியானம் செய்ய உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்னால் கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது இமயமலையில் தியானம் செய்த நிலையில் இந்த ஆண்டு குமரிமுனையில் தியானம். பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் மேற்கொள்ள உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடிக்கு தியானம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது. நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் மீது சுமத்தப்பட்ட குட்கா முறைகேடு வழக்கு, எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற முதன்மை அமர்வுக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பரிந்துரை. பதினெட்டு வயது ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சியை ரத்து செய்யும் புதிய விதிமுறை ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. 25,000 ரூபாய் அபராதம் மற்றும் 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்றும் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு 6,97,00,000 ஜிஎஸ்டி வரி செலுத்த கோரிய வழக்கு. ஜிஎஸ்டி கூடுதல் இயக்குநர் அனுப்பிய நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் புகாரில் கைதான அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு. தனக்கு எதிராக புகார் அளித்த பெண்ணுடன் சமரசம் ஏற்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் 5 லட்சத்தை இழந்தவர் தூக்கிட்டு தற்கொலை. தனியார் விடுதியில் பணியாற்றி வந்தவர் விடுதிக்குள்ளேயே தூக்கிட்டுக் கொண்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த உப்பிலிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை நிறுத்திய தலைமை ஆசிரியர். போதிய வகுப்பறைகள் இன்றி நிறுத்திய நிலையில் பெற்றோர் வாக்குவாதம் செய்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நபர் விரட்டி அடிப்பு. பாஜகவினர் வாக்குவாதம் செய்து துரத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாளாளர். பள்ளி தாளாளர் முன் ஜாமீன் கோரிய நிலையில் தல்லாக்குளம் போலீசார் பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
இருந்து இலங்கைக்கு 23 லட்சம் மதிப்பிலான குவைத் தினாரை கடத்த முயன்ற இளம் பெண் கைது. உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்தவரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை. சென்னை திருவொற்றியூரில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்தவர் கைது. மறுமுறை ஏமாற்ற வந்தபோது கச்சிதமாக பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்த அடகு கடை உரிமையாளர். சென்னையில் பொதுமக்களிடம் இருந்து சுமார் 3,89 லட்சம் முதலீடு செய்வதாக பெற்றுக்கொண்டு மோசடி. 7 பேரை கைது செய்து வீடுகளில் சோதனையிட்ட போது போலீசார் 4,5 லட்சம் ரூபாய் பணம், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல். கேரளாவில் இன்று தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு. 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் மும்முரம். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமாகி வருவதற்கு பின்னால் சதி இருக்கலாம். ஒடிசா மாநிலம் கேந்திரபாராவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பேசிய கருத்து சர்ச்சை. அரசியல் சாசனத்தை காப்பாற்றவே இந்த தேர்தலில் இந்தி கூட்டணி போராடி வருகிறது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி பேச்சு. பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல். பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் கைது செய்ய திட்டமிட்ட நிலையில் மனு. மேற்கு வங்கம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்கள். டெல்லியை தொடர்ந்து அடுத்த 3 மாநிலங்களை அறிவித்தது உள்துறை அமைச்சகம். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயில் திருவிழாவில் வெடி விபத்து. 15 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. எங்களை உளவு பார்க்க குறுகிய இடைவெளியில் அடுத்தடுத்து 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. வடகொரியா மீது தென்கொரியா புகார். பாகிஸ்தானின் பலூசிஸ்தானில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து கோர விபத்து. 28 பயணிகள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 20 பேர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. இந்தியாவுடன் செய்த ஒப்பந்தத்தை மீறி ஊடுருவ முயன்றது பாகிஸ்தான் செய்தது மிக பெரும் தவறு. கார்கில் போர் குறித்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேச்சு. நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாவதாக படக்குழு அறிவிப்பு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நடிகை அஞ்சலியிடம் கடுமையாக நடந்து கொண்ட நடிகர் பாலகிருஷ்ணா. மேடையில் வைத்து தள்ளிய வீடியோ வைரலான நிலையில் கடுகடுக்கும் நெட்டிசன்கள். சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் 2 திரைப்படத்தின் 2ஆம் பாடல் வெளியீடு. தாமரை எழுத்தில் அனிருத் இசையில் சித்தார்த், ராகுல், பிரீத்தி சிங் இணைந்து நடித்த நீலோர்பம் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு.